குருவே சரணம். விநாயகர் பூஜைக்கு அவசியம் இருக்க வேண்டிய இலை மற்றும் புஷ்பம், இது தொடர்பான விஷயங்களை இப்பதிவில் பார்க்கலாம். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை 21 இலைகளாலும் மலர்களினாலும் பூஜிப்பது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவபெருமானுக்குரிய எல்லா இலை மற்றும் புஷ்பங்களும் கணபதிக்கும் ஏற்றவை. அதேபோல தாழை மற்றும் துளசி ஆகிய இரண்டுமே சிவபெருமானைப் போன்றே கணபதியை பூஜிக்க ஏற்றன அல்ல. விநாயகரை பூஜிப்பதற்கு அருகம்புல் விசேஷம் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். அது தவிர இன்னும் 2 பொருட்கள் மிக விசேஷமான பலன்களை தரக்கூடியன. அதாவது மந்தாரை மற்றும் வன்னி ஆகிய இரண்டும் விநாயகர் பூஜைக்கு ஆகச் சிறந்தன. கணேசருக்கு உகந்ததாக மலர்களில் மந்தாரை மலரும், இலைகளில் வன்னியும் மிகச் சிறப்பான பலன்களை அளிப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நெருப்பு எவ்வாறு தன்னை சேர்ந்தவற்றை தூய்மையாக்குகின்றதோ அதுபோல நெருப்பினை தன்னகத்தே கொண்டுள்ள வன்னியும் தன்னை அண்டியவரின் பாவங்களை போக்குகின்றது என்பது அறிவியல் சார்ந்த உண்மை. எனவேதான் வன்னி விருட்சத்தின் அடியில் இருந்து விநாயகர் அருள் புரிவதை ஆங்காங்கே காண இயல்கின்றது. காரிய தடைகள், மந்தநிலை, ஞாபக மறதி, மனக்கலக்கங்கள், தைரியம் இன்மை ஆகிய பிரச்சனைகளினால் வருந்துபவர்கள் வன்னி மரத்தடி விநாயகரை வணங்கி வர அளப்பரிய பலன்கள் உண்டாகும். ஷமி பத்திரம் எனப்படும் வன்னி இலைகளால் விநாயகரை பூஜித்து வர வீரம் மிகுந்திடும். கொடுத்த வாக்கினை காப்பாற்றும் சத்தியத்தன்மை நிலைத்திடும். அதேபோல மந்தார புஷ்பா எனப்படும் மர ஆத்தி மலர்கள் விநாயகரை பூஜிக்க மிகவும் உரியவை. இவை கண்ணை கவரும் பலவிதமான நிறங்களில் மலர்களையும் அழகான வடிவமுடைய இலைகளையும் பெற்றிருக்கும் மரக்குடும்பத்தை சார்ந்தவை. ஆத்தி என்று அழைக்கப்படும் மந்தாரை உஷ்ண சம்பந்தமான குடல் தொடர்புடைய பிரச்சனைகளை தீர்க்க வல்ல மருந்தாக திகழ்கின்றது. மந்தார புஷ்பங்களினால் விநாயகரை பூஜிப்பவர்கள் வயிறு உபாதைகள் நீங்க பெறுவார்கள். நவக்கிரக தோஷங்கள் நீங்கி விநாயகரின் பரிபூரண அருளை பெற்றிட மந்தாரையால் பூஜிப்பது மிகச் சிறப்பான பலனை அளித்திடும். அது சரி, வன்னிக்கும் மந்தாரைக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது ஏன்? அது தொடர்பாக சுவையான புராண தகவல் ஒன்றும் உள்ளது. தமது சிறந்த கணேச பக்தி மூலம் விநாயகர் போன்றே தும்பிக்கையுடன் கூடிய தோற்றத்தினை வரமாக பெற்றவர் புருசுண்டி முனிவர். தவத்தின் மூலமாக கிடைத்த அரிய பலனை விநாயகருக்கே அர்ப்பணித்த அருளாளர். ஏனைய முனிவர்களின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவராக திகழ்ந்தவர். ஆனால் அவுரவ முனிவர் என்பாரது மகள் ஷமியும் அவளது கணவர் மந்தாரன் என்பாரும் புருசுண்டி முனிவரின் தும்பிக்கையுடன் கூடிய தோற்றத்தினை பரிகசித்து இகழ்ந்த காரணத்தினால் அவரது கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கினர். இதன் காரணமாக இருவரும் முறையே வன்னி மரமாகவும் மந்தார மரமாகவும் மாறினர். பின்னர் தங்களின் தவறுணர்ந்து மன்னிப்பையும் கோரினர். முனிவர் மனமிறங்கி சாப விமோச்சனம் அருளிட இருவரும் விநாயக கடவுளை தம்முடைய விருட்ச நிழலில் வீற்றிருந்து அருளும் பேறு கிடைக்கும்படி பெற்றனர். அத்துடன் விநாயகர் பூஜைக்குரிய விசேஷம் உடையவர்களாக முதன்மையான வரத்தினையும் பெற்றனர். எனவே இத்தகு சிறப்புடைய மந்தாரை, வன்னி ஆகியவற்றால் கணபதியை பூஜித்து விநாயகர் சதுர்த்தி அன்று அவரது அருளை பெற முயற்சிக்கலாமே. குருவே சரணம்.